அப்படின்னா கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன டைப் ஆஃப் யூஆர்எல் வந்து எனக்கு இந்த கண்ட்ரோலரை ஹிட் ஆனா எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ள வரணுங்கிறத நம்ம இங்க @ரெக்வெஸ்ட் மேப்பிங்னு கொடுப்போம். ஸோ என்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்தால் எனக்கு இங்கே இந்த கிளாஸ் மேப் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம @ரெக்வெஸ்ட் மேப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்லாஷ் எனக்கு சப்போஸ் ஏபிஐ வெர்ஷன் 1 அப்படின்னு வந்தது, ஏதாவது ஒரு யூஆர்எல்ல எனக்கு ஏபிஐ வெர்ஷன் 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கிளாஸ்க்கு மேட்ச் ஆகும். ஸோ இங்கே மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, இங்கே மேட்ச் ஆனதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த சேவ் ஆர்டர் அப்போ இதுக்கப்புறம் எனக்கு இதான் பேஸ் யூஆர்எல் மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன யூஆர்எல் இருந்துச்சுன்னா எனக்கு சேவ் ஆர்டருக்கு போகணும் அப்படிங்கிறது. ஸோ சேவ் பண்ணுறது வந்து எனக்கு என்ன ரெக்வஸ்ட்டாக போகும்னா போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஸோ நம்மளுக்கு கெட் போஸ்ட் புட் அதுக்கப்புறம் டெலீட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இந்த சேவ் ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக போகும். ஸோ வந்து நம்ம போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ போஸ்ட் மேப்பிங் அனோடேஷன் யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா எனக்கு யூஆர்எல்லோட ஸ்லாஷ் எனக்கு இப்போ சேவ் ஆர்டர்னா சேவ் ஆர்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு இண்டிகேட் ஆகும். இந்த சேவ் ஆர்டர்னு எனக்கு யூஆர்எல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்கே வரும், சேவ் ஆர்டருக்கு வரும். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி கெட் ஆர்டர். பட் ஆனால் இங்கே வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், கெட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எதுவுமே செலக்ட் பண்ண போகிறோம், எதுவுமே நம்ம சேவ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம கெட் மேப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?